கன்னிங் சேனல் பீப்புள் தமிழில் பிக் பாஸோட பேச்சு அடிப்பட்டதுலேருந்தே வந்து யார் கண்டஸ்டன்ட்டு யார் ஹோஸ்ட்டு எங்கேருந்து எங்கள் ஆளை கூட்ட போகிறாங்க எங்கேருந்து ஆளை இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருக்கும் சமயத்தில் எப்பா நம்மளை கமல்ஹாசன் சார் இருக்கார் இல்லையா அவரே வரமாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா யார் ஹோஸ்ட்டுன்னே டீம் குழம்பி போயிருக்காங்க அப்படின்னும் போது சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஆக்டர் விஷால் சார் கூட பேச்சுவார்த்தைகளில் டீம் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற பேச்சுகள் சோசியல் மீடியாவில் ஏற ஆரம்பிச்சிச்சு. என்னப்பா சொல்கிறீங்க விஷால் சாரா எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி சன் டிவியில் சன் நாம் ஒருவர் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஷோ வந்து பண்ணியிருந்தார். அதுலேயும் இதேமாரி தான் எல்லார்கிட்டையுமே வந்து கேள்வி கேட்பார், நிறைய வந்து இன்டர்வியூஸ்லாம் மேற்கொண்டுட்டு இருந்தார். அப்படின்னு இருக்கும்போது ஆல்ரெடி அவருக்கு இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறதுனால அவரை ஒரு ஆர்டராக போட்டா அப்படின்றது கண்டிப்பாக வந்து பேச்சுவாய்க்கில் ஈடுபட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதனா ஒரு அநியாயங்கள் நடந்தால் நம்மளோட விஷால் சார் வந்து தட்டி கேட்பார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக வந்து பிக் பாஸில் யாராவது எதனா பண்ணிட்டாலோ ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ ஏதாவது வந்து கேமை வந்து மீறிட்டாலோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து தாண்டிட்டாலோ டக்குன்னு விஷால் சார் இறங்கி வந்து அவங்கள வந்து லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே வந்து பந்து ஆடிடுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து பிக் பாஸில் வந்து நம்மளோட விஷால் கரெக்டாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி டீம் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்களாம். விஷால் சார்கிட்டையுமே இதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆப்வியஸாக விஷால் சார் இது எல்லாத்தையுமே மறுத்துவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவருக்கு வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னு இருக்குது, இன்னொரு பக்கம் அவருக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படங்கள் அடுத்தடுத்து சூப்பர் ஹிட்டான படங்கள்லாம் கமிட் ஆகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பிக் பாஸ்ன்ற ப்ரெஷர் அவர் வந்து தலையில் தூக்கி போட்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். கண்டிப்பான டீம் வந்து மேற்கொண்ட ப்ரெஷர் கொடுத்து அவர்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா வந்து நாட் ஓன்லி விஷால் சார், நம்மளோட விஜய் சேதுபதி சார் ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், இல்லை சிம்பு சார் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாரோட பேருக்குமே அடிபட்டு இருக்கு. பட் கடைசி வரைக்கும் நமக்கு யார் தான் அப்படின்றது தெரிய வராமல் தான் இருக்குது. எப்பயுமே பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10-15 கண்டஸ்டன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணால் கூட அவங்க வந்து அந்த 15வது கண்டஸ்டன்ட்டையும் கூட கிடையாமல் வேற ஒரு புது கண்டஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. எப்பயுமே வந்து ஒரு யூனிக்கான விஷயத்தில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து நம்ம என்ன தான் ப்ரெடிக்ட் பண்ணாலும் அவங்க யாரை கூப்பிட்டு வராங்க அப்படின்றது தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போது. உங்களுக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுன்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அருள்நிதி ரீசெண்டாக டிமாண்டி காலனி 2 அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பர் டூப்பராக அந்த பற்றியான பேச்சுக்கள்லாம் அடிபட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த டீம். அப்படி இருக்கும்போது ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் பாகம் 2 வந்து எப்படி எடுக்க தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது எப்பயுமே ஒரு படம் வந்து வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னா அதோட 2 எடுத்தால் என்ன அப்படின்றது டேரக்டருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தாட்டாக வரும். அந்த டேரக்டரோட தாட்டு தான் இந்த படமாக இருக்குது. இது மட்டும் இல்லை 3-4 பார்ட்டுக்கான விஷயத்தையுமே வந்து கதையாக எழுதி வச்சுட்ட டேரக்டர். அதனால் கவலையே படம்னா கண்டிப்பாக டிமாண்டி காலனி 2 வந்து போதில் அவங்களுக்கு 3-4ன்னு சொல்லி அடுத்தடுத்து வரதான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா 2 எந்த அளவுக்கு ஓடுது அதோட வெற்றியை பார்த்து தான் வந்து 3-4லாம் வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் கதை ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.